ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திடீர்னு சமையல். இன்றைக்கி நம்ம திடீர்னு சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பட்டை வத்தை, தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பட்டை வத்தெல்லாம் கிள்ளி சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளியை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு கொதிச்சதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மிளகு ரசம் ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.